ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருட் சஹாய், ஒரு ஃபேவரட் யூடியூபர். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, செட்டிநாடு ஸ்டைலில் அரைச்சி வைக்கிற நாட்டுக்கோழி குழம்பு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது இட்லி, தோசை, இடியாப்பம் இதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாட்டுக்கோழிங்கிறதுனால ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் வந்து விசில் விட்டுப்போம். விசில் விடுறதுக்கு முன்னாடி டேரெக்டாக நீங்கள் போட்டு தண்ணி ஊற்றி விசில் விடுறதுக்கு முன்னாடி வதக்கிட்டு விசில் விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நாட்டுக்கோழி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கருவேப்பிலை, வெங்காயம் ஒரு 10லேருந்து 12 வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை ஒரு 3-4 கருவேப்பிலை கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை லைட்டாக வதங்கின பிறகு அதுக்கப்புறம் இதில் நாட்டுக்கோழியை சேர்த்துப்போம். இப்போது இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இதில் நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நாட்டுக்கோழியை இதில் சேர்த்துக்கிறேன். இதில் சேர்த்துட்டு ஒரு லேயர் வந்து லைட்டாக உங்களுக்கு வந்து அந்த எண்ணெயில் வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கங்க. இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இந்த அளவுக்கு உங்களுக்கு மேலே உள்ள லேயர் வந்து குக்கான பிறகு இதில் நமக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுப்போம். ஃபுல்லாக வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி விடாதீங்க. உங்களுக்கு சில டைம் வந்து வெள்ளை தண்ணியெல்லாம் வந்துடும் விசில் வரப்போ. அதனால் வந்து ஓரளவு இந்த அளவு 3/4 வாசி தண்ணி விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சுருவோம். 3 விசில் விட்டால் கரெக்டாக இருக்கும். இது விசில் வரத்துக்குள்ளே நம்ம ஒரு பேனில் நமக்கு குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் வறுத்து எடுத்துப்போம். பேன் போட்டு லைட்டாக சூடான பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 3/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துப்போம். ஒரு அன்னாசிப்பூ, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு 1/2 அளவுக்கு பட்டை எடுத்துக்கிறேன். கிராம்பு ஒரு 8லேருந்து 9 கிராம்பு, மல்லி வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்துக்கோங்க. 2-2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இதுதான் வந்து அந்த குழம்புக்கு வந்து நல்ல கன்சிஸ்டன்சி கொடுக்கும். பார்க்குறதுக்கு வந்து குழம்பு நல்லா திக்காக, ரொம்ப திக்காக டார்க்காக இல்லாமல் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் உங்களுக்கு அதே சமயம் இந்த அரிசி எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாம் வந்து அந்த அரிசி வந்து லைட்டாக பொரிஞ்சு வரட்டும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அந்த அரிசி பொரிஞ்சு வர ஸ்டேஜில் கலருக்காண்டி நான் வந்து காஷ்மீர் ரெட் சில்லி சேர்த்துருக்கேன். காரத்துக்காண்டி ஒரு 4 பட்டை மிளகாய் சேர்த்துருக்கேன். நார்மலாக நீங்கள் எந்த பட்டை மிளகாய் யூஸ் பண்ணுவீங்களோ அதை காரத்துக்கு சேர்த்துக்கோங்க. காஷ்மீர் ரெட் சில்லி எப்போதுமே வந்து நல்ல கலர் கொடுக்கும் குழம்புக்கு. ஸோ அது இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். குக்கர் வந்து 3 விசில் வந்துருச்சு, அதை ஆஃப் பண்ணிட்டேன். இதுவுமே வந்து ஓரளவு லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு அந்த மிளகாலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். இது ஃபுல்லாக ஆறட்டும். அதே பேனில் குழம்புக்கு ரெடி பண்ணிப்போம். 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடான பிறகு ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கிறேன். இப்போ 3 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதிலே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா சாஃப்டாக வரணும், அந்தளவுக்கு வந்து வதக்கிப்போம். இது கூடவே ஒரு 5-6 கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் சேர்த்து இதிலே வதக்கிப்போம். இந்த அளவுக்கு வெங்காயம் சாஃப்டாக வதங்கின பிறகு 3 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய தக்காளி 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதிலே சேர்த்துப்போம். இது கூடவே வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துப்போம். அப்போ தான் தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். தக்காளி வந்து நல்லா வந்து நீங்கள் மசிச்சிங்கன்னா வந்து நல்லா மேஷ் ஆகணும், அந்தளவுக்கு வந்து வதக்கிப்போம்.
தக்காளி நல்லா மசிச்சு விட்டு அந்த அளவுக்கு வதங்கின பிறகு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். இது அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கங்க. அது வதங்குறதுக்குள்ளே நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நம்ம பவுடராக வந்து ரெடி பண்ணிப்போம். இந்த பவுடர் தான் வந்து உங்களுக்கு இந்த நாட்டுக்கோழி குழம்புக்கு ரொம்ப மெயின். இது நீங்கள் வந்து முன்னாடியே வந்து நிறைய கூட ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் எப்போல்லாம் செய்கிறீங்களோ அப்போ கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து உங்களுக்கு வந்து அந்த குழம்புக்கு வந்து நல்ல கன்சிஸ்டன்சி, டேஸ்ட்டு, ஸ்மெல் எல்லாம் கொடுக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டு கூட ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் அப்பப்போ கூட யூஸ் பண்ணிக்கலாம், வீணாக போகாது. இந்தளவுக்கு நான் பவுடராக ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நமக்கு இஞ்சி பூண்டும் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதிலேயே வந்து வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களோட விஷ் தான். வெஜிடபிள்ஸ் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா கூட இதை நீங்கள் விட்டுடலாம். இதில் வந்து பொதுவாக முள்ளங்கி, முருங்கைக்காய், பொட்டேட்டோ இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு வந்து பசங்களுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து நான் கொஞ்சம் வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கிறேன். நான் வந்து முள்ளங்கியும் பொட்டேட்டோவும் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு இந்த குழந்த மாதிரி வந்து நான்வெஜ் செய்கிறப்ப எப்போதுமே வந்து ஏதாச்சும் ஒரு வெஜிடபிள் ஆட் பண்ணிங்கன்னா வந்து அதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்க்கு வேண்டிய அளவுக்கு கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சமாக சேர்க்குறனால உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் சிக்கன் வேக வைக்கிறப்பையும் உப்பு சேர்த்துருக்கீங்க, அதனால் அதிகமாக சேர்த்துடக்கூடாது, கொஞ்சமாக தான் சேர்க்குறேன் நான். இப்போ இது ஓரளவு வந்து குக்கான பிறகு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க நாட்டுக்கோழியை இதிலே சேர்த்துடலாம். இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மசாலாவையும் இதிலே சேர்த்துருவோம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இப்போதைக்கு. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கிட்டக்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்ம போட்டிருக்க மசாலா எல்லாம் அந்த சிக்கனில் வந்து நல்லா கோட் ஆகும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வேக வச்ச தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணுங்கள். எப்போதுமே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தண்ணியோடு சேர்த்து ஆட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு மசாலாலாம் உள்ளே இறங்காமல் போயிடும். பார்க்குறதுக்கு உங்களுக்கு அந்த சிக்கன் வந்து அந்த வெள்ளையாகவே வந்து எல்லோ கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும். உள்ளே வந்து அந்த உப்பு காரம்லாம் இறங்கியிருக்காது. ஸோ நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வேக வச்ச தண்ணியை இதில் சேர்த்துப்போம். இப்போ இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து அந்த மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ, எந்த அளவுக்கு அந்த குழம்பு வந்து உங்களுக்கு அதிகமாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து மூடி வச்சு குக் பண்ணுங்கள். குழம்பு வந்து லைட்டாக திக்காகிற வரைக்கும் நம்ம மூடி வச்சு இதை குக் பண்ணுவோம். நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வந்த பிறகு குழம்பு வந்து உங்களுக்கு லைட்டாக வந்து சுண்டி வந்த பிறகு இங்கே பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நீங்கள் ஆஃப் பண்ண பிறகு இன்னும் கொஞ்சம் கூட திக்காகும். அதனால் வந்து கொஞ்சம் இதாக இருக்கிறப்ப நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப திக்கான பிறகு ஆஃப் பண்ணணும் அவசியம் இல்லை. கண்டிப்பாக இந்த மாதிரி நாட்டுக்கோழி குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் செட்டிநாடு ஸ்டைலில். இந்த ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதே மாதிரி தான் நீங்கள் எப்போதுமே வைப்பீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.